கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் 20ஆம் தேதி முதல் எந்தெந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது, குறிப்பாக இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான புதனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன், ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் அமரும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த வேலையை தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை உறுதி சேர்க்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் குரு பகவான் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் முழுமையாக கர்மஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே உங்களுக்கு திறமை இல்லை, உங்களிடம் பேச்சாற்றல் இல்லை, உங்களிடம் பல்வேறு வகையில வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் கிட்டவில்லை, எந்த விஷயத்திற்குமே லாக்கி இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான குறைகளை உங்களை சொல்லி வந்த சூழலில் அவை அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாகவே இந்த வேளையில் குரு அள்ளி கொடுக்கிறாருங்க. கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு. எனவே நெருக்கடி, சிரமங்களை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்துவதோடு குடும்பத்தில் பல நல்ல சுபகாரியங்களை திட்டமிடுவதை காட்டிலும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிக்கல் இல்லாமல் கைகூடக்கூடிய முதன்மையான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. ரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் ராகுவும் இணைந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தை விட்டு விரயத்தில் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான சுப விரயங்கள் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல சிந்தனை ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் கேது. அதோடு மட்டுமல்லாது ரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை சனி மற்றும் ராகு இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை உறுதியாகவே விளக்குவதோடு முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. எனவே உத்தியோகம், தொழில் ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி மிக பெரிய அளவில் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து குறை சொன்னவர்கள் முன்னே கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலை உறுதியாகவே
உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்துல நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்யக்கூடிய தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் அபரிவிதமான வளர்ச்சி பெறும். தொழில் செய்யவே லாக்கி இல்லை, சரியில்லை என்று சொன்னவர்கள், குறை சொன்னவர்கள் மத்தியில் அதே தொழிலை சிறப்பான முறையில் செய்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை செவ்வாய் வலுப்படுத்துவதால் பல வகையில தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதால் சரியான முறையில் நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் சிக்கல் இல்லாமல் உங்களை தேடி வரும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலகுவதற்கான வாய்ப்பை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். சப்தமஸ்தானம் ஆகிய 7ல் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே அந்த காரியத்தை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமங்களை விளக்குவதோடு முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். மேலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பலம் வரும்போது ராசியின் அதிபதியான புதனும் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் ஏற்படுத்துவதால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும், அலைச்சல் சிரமம் விலகுவதோடு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வருகின்ற 24ஆம் தேதி பிரதோஷ தினத்தன்று, அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷ தினத்தன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று பிரதோஷ வழிபாட்டில் பங்கு பெறுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக பெறக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழல் உருவாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு